அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று என்கேவி சிஸ்டத்தில் பெயரை பற்றி நாம் அனுமானிக்கக்கூடிய முறையை நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்கேவி சிஸ்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு பெயரை வைத்து அந்த ஜாதகத்தை பலன்களை நிர்ணயம் செய்கிறார். என்கேவி சிஸ்டம் அடிப்படையில் நெல்லை கே வசந்தன் அவர்களுடைய முறை. இதில் நீங்கள் கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு விட மாட்டார். முதலில் உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனுடைய பெயர் இதெல்லாம் சூட்டானால் மட்டுமே அந்த லக்னம், அது எத்தனை டிகிரியில் அந்த லக்னம் விழுந்திருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது. யாரோ ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முடிவை திரு நெல்லை கே வசந்தன் அவர்களுடைய முடிவாக இருக்கிறது. இப்போ வரக்கூடிய ஜாதகத்திற்கும் அந்த ஜாதகருடைய பெயரை வைத்து கொடுப்பது நவகிரகங்கள் தான். நாம் ஒரு மனிதருக்கு பேர் வைக்கிறது இல்லை, அந்த பேரை வச்சு கொடுக்கறது நவகிரகங்கள் தான். எனவே நவகிரகங்களுக்கும் அந்த ஜாதகருக்கும் அவருடைய பெயருக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிக். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு கொண்டு வந்த ஜாதகருடைய லக்னம் ரிஷப லக்னம், அந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது. ரிஷப லக்னத்திற்கு அந்த லக்ன அதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய பெயர் கதிர்வேல். ஸோ இந்த லக்னத்திற்கும் அந்த பெயருக்கும் சம்மந்தமே இல்லை. சனி வீட்டில் சுக்கிரன், வேறு கிரகங்களுடைய ஆஸ்பெக்டோ கன்ஜங்ஷனோ சந்திரனுடைய பார்வை மட்டும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இவருடைய நெல்லை கே வசந்தன் அவருடைய முறைப்படி பார்க்கும்பொழுது இவருடைய லக்னம் மேஷ லக்னம். லக்னம் என்பது லக்ன அதிபதி செவ்வாய். எனவே முருகனுடைய பெயருடையவராக கதிர்வேல் அப்படிங்கிற இவருடைய பெயர் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல உறுதி செய்கிறோம் அவருடைய ஸ்டைலில். ஓகே, அடுத்து ரெண்டாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பெண் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ சுக்கிரனுடைய பெயர்களில் ஒன்று தான் இந்த பெண்ணுக்கு பெயராக வர முடியும். வேறு கிரகங்களுடைய ஆஸ்பெக்ட் கன்ஜங்ஷன்லாம் இல்லை. ஸோ இந்த பெண்ணுடைய பெயர் சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் ஒன்றான ஓவியா அப்படிங்கிறது இந்த பெண்ணுடைய பெயர். அப்போது இவருடைய பெயரியல் அடிப்படையில் இந்த பேரும் மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஜாதகம் வருது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் பாலகுருநாதன். இவருடைய லக்னம் மீன லக்னம். லக்னாதிபதியார் குரு. அவர் எந்த இடத்துல இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் எது? புதன். அதை பார்க்கக்கூடிய கிரகம் எது? சந்திரன். குருவுடைய பெயர் அப்படிங்கிறதுனால குருங்கிற பேரே வந்துடுது. புதன் விளையாட்டு பிள்ளைகளை குறிக்கும், அதனால் பால அப்படிங்கிறது. குருநாதன் அப்படிங்கிறது, நாதன் என்பது குருவுக்கே நாதனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால குரு 5ஆம் இடத்திலிருந்து சந்திரனுடைய பார்வையை பெற்று புதனோடு இணைந்திருப்பதால் இவருடைய பெயர் பாலகுருநாதன் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது. எனவே நெல்லை கே வசந்தன் அவருடைய முறைப்படி இந்த ஜாதகத்திற்கும் பெயர் என்பது சரியாக வரக்கூடியதாகவே இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு ஜாதகம். இது ஒரு பெண் ஜாதகம். விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு. எனவே லக்னாதிபதியினுடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பெயரே இந்த பெண்ணுக்கு அமைய வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி போன்ற பெயர்கள் இந்த ஜாதகர் லக்ஷ்மி என்ற பெயருடையவராக இருக்கிறார். எனவே நெல்லை கே வசந்தன் அவர்களுடைய முறைப்படி இந்த ஜாதகத்திற்கும் பெயர் என்பது பொருத்தமுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பெயரியல் அடிப்படையில் வரக்கூடிய ஜாதகங்களை அதற்கான ஜாதகங்கள் சரிதானா என்பதை உறுதி செய்த பின்பு அதற்கு பிறகு பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு என்பது நெல்லை கே வசந்தன் அவர்களுக்கே உரிய தனித்தன்மையான ஒரு ஜோதிட முறையாக இருக்கிறது. எனவே அதை ஒரு சிஸ்டம் என்று நாம் கன்சிடர் பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.